ஸோ போன எபிசோடில் நம்ம கொஞ்சம் சோகமாக முடித்தோம் இல்லையா. தசரதரோட உயிர் பிரிந்து விடுகிறது, அவர் இறந்து விடுகிறார். அப்போது ஜனங்களுக்கு ஏற்கனவே சோகம், ராமர் காட்டுக்கு போயிட்டாரேன்னு ஒரு வருத்தம். இப்போ தசரதர் இறந்து போயிட்டாருன்னு ரொம்ப ரொம்ப சோகமாயிடுறது. ஆனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது பரதன் இங்கே இல்லை. அது முன்னையே சொல்லியிருக்கேன் இல்லையா, பரதன் அவருடைய மாமா வீட்டுக்கு போயிருக்கான், பரதனும் சத்ருகுணனும். அப்போது பரதனுக்கு அந்த நியூஸை சொல்லி அனுப்பணும். அதுக்கு பரதனுக்கு நியூஸ் சொல்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சாச்சு. ஆனால் அந்த சுமந்திரர் ரொம்ப ஸ்மார்ட், நல்ல கெட்டிக்கார மினிஸ்டர். அவர் என்ன சொல்கிறார், நீ போய் அவசரமாக உங்களை உடனே திரும்பி வர சொன்னா அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். இந்த மெசஞ்சர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி ராமர் காட்டுக்கு போயிட்டார், கைகை 2 வரம் வாங்கின்னு இருக்கா, அப்பா தசரதர் செத்து போயிட்டார், நீங்கள் தான் ராஜா, அப்படி இப்படின்லாம் நீ கேட்கக்கூடாது. ஸோ எந்த நியூஸும் சொல்லக்கூடாது. நீ போய் என்ன சொல்லணும், நீங்கள் உடனே நீங்கள் நாட்டுக்கு திரும்பி வரணும், ரொம்ப அவசரம், உங்களை கூட்டின்னு வர சொன்னா அப்படின்னு மட்டும் சொல்லோ அப்படின்னு சொல்கிற. அதே மாதிரி அந்த மெசஞ்சர் போய் பரதன்கிட்ட உங்களை உடனே திரும்பி வர சொல்கிறா, உங்களோட வெக்கேஷனை முடிச்சுட்டு அப்படின்னு அவள் சொல்கிறார். சரின்னு பரதன் சத்ருகுணன் 2 பேரும் வரும்போது பரதன் அந்த மெசஞ்சர்கிட்ட கேட்குறான் இந்த மாதிரி, அப்போ ராஜா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், ராஜானா யார், தசரதர்னு. அந்த அந்த மெசஞ்சரும் ரொம்ப ஸ்மார்ட். அவன் என்ன சொல்கிறான், ராஜா நல்லா சௌரியமாக இருக்கார். ஆனால் இப்போ யார் ராஜா, பரதன் தான் ராஜா இல்லையா. அவள் அப்பாவோட ஆணைப்படி தசரதரும் போயாச்சு, ராமரும் காட்டுக்கு போயாச்சு, பரதன் தான் இப்போ ராஜா நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லோரும் சௌரியம் தானேன்னு எல்லோரும் சௌரியம் தான்ட்டு அவள் திரும்பி 2 பேரும் வந்துட்டுருக்கா அயோத்திக்கு. வரும்போது பார்த்தா அயோத்திக்குள்ளே என்னவோ ஊர் ஒரு களை எழுந்த மாதிரி இருக்கு. அப்போது பரதனுக்கும் சத்ருகுணனுக்கும் என்ன ஊர் இப்படி இருக்கே, எப்போதும் இருக்கிற மாதிரி ஜனங்கள் சந்தோஷமாக இல்லையே தவிர, ஜனங்கள் பரதனை பார்த்தோன்னே இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிறா, யாருக்குமே பிடிக்கல, சில பேர் திட்டுறா. என்னது இது, நம்மளை பார்த்தோன்னே எல்லோரும் கோபமாக ஏதோ ரியாக்ட் பண்ணுறாளே, என்ன விஷயம் அப்படின்னு பரதனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம்தான் தன்னோட அவள் அம்மா கைகை இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு போவார். அங்கே போய் பார்த்தா அந்த நியூஸ் அப்புறம் கிடைக்கிறது, தசரதர் இறந்து விட்டார், அப்பா போயிட்டார். ஐயோ அப்பா போயிட்டாரா அப்படின்னு அதுவே ரொம்ப ஷாக்காக இருக்கு. சரி எங்கள் அண்ணா ராமன் லக்ஷ்மணன்லாம் எங்கே அப்படின்னா, அவர் எல்லோரும் ராமன் லக்ஷ்மணன் சீத்தை 3 பேரும் காட்டுக்கு போயிட்டாளா, அவள் ஏன் வனவாசம் போகணும் அப்படின்னா, இல்லை இது உங்கள் அம்மா கேட்ட வரம் அப்படின்னு சொல்கிறாள். உடனே அவன் பரதனுக்கு ரொம்ப கோபம். அவன் அம்மாட்ட போனால் அவள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக வா பரதா வா, அவன் அம்மாவுக்கு தன் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்கிறது கூட இல்லை, பரதன்டா வா, நான் உனக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் பாரு, நீ தான் இனிமேல் ராஜா, நீ இனிமேல் இந்த கிங்டம் நீ ரூல் பண்ண அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், பரதனுக்கு வந்ததே ஆத்திரம். நான் ரூல் பண்ணுறதாவது, அப்பா போயாச்சுன்னா அப்பாவுக்கு அடுத்தது மூத்த அண்ணா ராமன் தான், ராமன் இருக்கும்போது நான் எப்படி ராஜாவாக முடியும், என்ன நீ உளர்ற அப்படிங்கிறான். இல்லை உங்கள் அப்பா எனக்கு 2 வரம் தரேன்னு முன்னால் சொல்லியிருந்த, அதுபடி நான் கேட்டேன், ராமனை காட்டுக்கு போக சொல்லிட்டேன், இப்போ நீ தான் ராஜாவாகணும் அப்படின்னும் அவன் கண்ணா அப்படின்னு அவன் நம்பவே மாட்டேன்ட்டான். நீ இதெல்லாம் எங்கள் அப்பா பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு எல்லா விஷயம்லாம் தெரிஞ்சுட்டோன்னையும் அவன் அம்மாவை அவன் பிடிச்சி திட்டுறான். நீ என்னோடய அம்மாவே கிடையாது, நீ நீ ரொம்ப மோசமான ஒரு லேடி, உன் மூஞ்சியை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. எங்கள் அண்ணா பரதனா, எங்கள் ராமன் அண்ணாவுக்கு அவனை காட்டுக்கு அமிச்சிட்டும் நான் ராஜாவாரதா, இது எப்படி இந்த உலகம் ஒத்துக்கும், நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். இதில் என்ன ஆகிடுது, தசரதருக்கு சாகிறதுக்கு முன்னாலே கைகையிட்ட என்ன சொல்கிறார், இனிமேல் நீ எனக்கு நான் பொண்டாட்டியே, நான் ஒய்ஃபுங்கிற ஸ்டேட்டஸே உனக்கு கிடையாது, நான் செத்து போனால் கூட நீ அழமாட்டேன், வேண்டாம், என்னை பார்க்காத, உன்னோட புள்ள பரதனும் எனக்கு எதுவும் எந்த காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். அதனால் அப்போ பரதன் வர வரைக்கும் அந்த தசரதனோட உடம்பு கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா. அதனால் அவள் அந்த காலத்துலேயே அந்த பாடியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, இப்போல்லாம் எம்பாமிங்லாம் பண்ணுறா, அது மாதிரி அந்த காலத்துலேயும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தது, எப்படி பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு. அது ஏதோ ஆயிலெலாம் அதை தடவி ஏதோ பண்ணி அவர் அந்த பாடியை கெட்டு போகாமல் வச்சுருக்கா, தசரதனோட பாடியை. அப்புறம் தசரதன் பரதன் பார்க்குறான். முதல்ல அவள் அப்பா மேலேயும் கோவம் வருது, அம்மா மேலேயும் கோவம் வருது. இந்த அப்பா வேறு இப்படி வேறு சொல்லிட்டார், நீ காரியம் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டார்.
ஸோ அதனால் அவன் ரொம்ப வருத்தப்படுறான், அழறான். கடைசியில் தசரதரோட ஈமக்கிரையெல்லாம் முடிஞ்சோடனே எல்லாரும் என்ன சொல்கிறா, சுமந்திரர் கூட சொல்கிறார், பரதா நீ தான் ரூல் பண்ணணும், நீ அவங்க அப்பா சொல்லியிருக்கார், நீ தான் ராஜா, நீ கிங்டமை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் பரதன் சொல்லிடுறான், முடியவே முடியாது, எங்கள் அண்ணா ராமனுக்கு தான் இந்த ராஜ்யம், அண்ணா இல்லாமல் நான் அதை ரூல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் அண்ணா காட்டில் இருக்கார் மரம் உரினா, நான் எப்படி ராஜாவாக நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன், நானும் காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவனும் மரம் உரியை தரிச்சுன்னு அவன் போனப்புறம் சத்ருகுணன்னு அவன் பின்னாலேயும் மரம் உரி தரிச்சுன்னு அவனும் வந்துடுறான். நான் போய் எங்கள் அண்ணாவையும் லக்ஷ்மணன் சீத்தை எல்லாரையும் மண்ணி எல்லாரையும் நான் கூட்டின்னு வரேன் திரும்பி நாட்டுக்கு அப்படின்னு பரதன் கிளம்புறான். அவன் அண்ணா ராமர் லக்ஷ்மணர்லாம் திருப்பி நாட்டுக்கு கூட்டின்னு வரணும்னு அவன் பின்னால் ஒரு பெரிய படையே அவன் பின்னால் போகிறது. போனோடனே அங்கே சித்திரக்கூடத்தில் அவள் இருக்கா. அப்படி பார்க்கும்போது ஒரு மலையில் இருக்கும்போது அந்த தொலைவில் அந்த ஒரு பெரிய ஒரு புழுதி பறக்கிறது, என்னமோ சத்தம் கேட்குறது, ஏதோ ஒரு பெட்டாலியன் வர மாதிரி சத்தம் கேட்குறது. அது உடனே லக்ஷ்மணன் மேலே மலை மேலே ஏறி பார்த்துட்டு இப்படி பார்க்குறான், ஒரு கும்பல் முன்னால் பரதன் வந்துட்டுருக்கான்னு தெரியறது. அவனுக்கு உடனே ரொம்ப கோபம் வந்துடுறது. அவன் என்ன நினச்சிக்கிறான், பரதன் ஏதோ படை எடுத்துட்டு ராமரோட சண்டை போட்டு ராமரை கொலை பண்ணுறதுக்காக வரான்னு அவன் நினச்சின்றான். அவன் உடனே என்ன பண்ணுறான், இந்த கைகேயோட பிள்ளைக்கு நம்மளை நாட்டை விட்டு துரத்தி விட்டது அவனுக்கு போராது போல இருக்கு, நம்ம காட்டில் இருக்கலான்னா காட்டில் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான், நம்மளை கொலை பண்ணுறதுக்காக படை திரட்டின்னு வரான், நான் அவனை விட்டேனா பாரு அப்படின்னு அவன் உடனே கிளம்புறான் சண்டைக்கு. அப்போ உடனே ராமர் சொல்கிற, லக்ஷ்மணா நீ கொஞ்சம் நிதானமாக இரு, பரதன் அப்படிப்பட்டவனே கிடையாது, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் நம்மளோட சண்டைக்கு ஒரு காலத்தையும் அவன் வரமாட்டான், பரதனை பற்றி அவனுக்கு தெரியாதா, நீ நிதானமாக இரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பரதனோட லக்ஷ்மணரோட கோபம் தனியில் அப்படியே கோபமாகவே இருக்கான், ரெடியாக இருக்கான். அவன் பரதன் எங்கேயாவது சண்டைக்கு வந்தால் நம்மளும் சண்டை போடணும்னு. ஆனால் பரதன் எப்படி வந்தான், கையை கூப்பிண்டு அழுதுன்னு ஓடி வரான், அண்ணா அப்படின்னு ஓடி அவர் காலில் விழுறான். அண்ணா அண்ணா நீங்கள் என்ன எனக்கு இப்படி ஒரு பண்ணிட்டே இல்லைங்க, பாதகம் பண்ண அவங்கள போய் காட்டுக்கு அமுச்சிட்டாலே எங்கள் அம்மா, இந்த பாவத்தை நான் தொலைச்சிப்பேன், நீங்கள் உடனே நீங்கள் நாட்டுக்கு திரும்பி வரணும், வாங்க நீங்கள் இல்லாமல் நான் எப்படி அயோத்தியில் இருப்பேன் அப்படி இப்படின்னு அவன் ரொம்ப அழகான். அப்போ உடனே ராமர் அவனை சமாதானப்படுத்தி உட்காந்து, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்பா என்னை காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கார், ஸோ அப்பாவோட வார்த்தையை நான் எப்படி மீற முடியும், அதெல்லாம் இல்லை. இப்போ அப்பா சொல்கிறான், அப்பா எப்படி இருக்காருன்னு ராமர் கேட்குறார். அப்பா இல்லை, அப்பா போயிட்டாரா, ஐயோன்னு ராமர் லக்ஷ்மணரும் உடனே அவளுக்கு ரொம்ப அழுக துக்கமாக இருக்கு. சரி, அப்போ உடனே அவள் ராமருக்கு அப்பாவுக்கு பண்ண வேண்டிய தர்ப்பணங்கள்லாம் அவள் பண்ணுறா. அப்போ உடனே பரதன் என்ன பண்ணுறான், அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா ப்ளீஸ், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் காட்டில் இருந்தால் ரொம்ப தப்பு. ஆனால் அப்போ அந்த ராஜா உங்களை காட்டுக்கு போன்னு சொன்னார், இப்போ நான் தானே ராஜா, நான் சொல்கிறேன் வாங்க நீங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான், நீங்கள் ராஜா வருங்கன்னு. அப்போ உடனே ராமர் சொல்லிடுறார், நோ அதெல்லாம் தப்பு, அப்போ அந்த ராஜா அவர் 14 வருஷம் நான் காட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கார், நானும் அதை ஒத்துட்டுருக்கேன், அதனால் அதை நீ தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார், அதை நான் மீறக்கூடாது, அதெல்லாம் மீறினா அது நீ இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற, அது தப்பு, நான் வரமாட்டேன், நீ போய் ரூல் பண்ண, அப்பா உன்னை தான் ராஜா வரணும்னு சொல்லியிருக்கா, அதனால் நீ உனக்கு எல்லா திறமையும் உண்டு, நீ போய் ரூல் பண்ண அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே பரதன் என்ன சொல்கிறான், மாட்டவே மாட்டேன், நான் எப்படி பண்ணுறது, உங்களுக்கு தான் அந்த ராஜ்யம், நீங்கள் இல்லாமல் அந்த இதில் சிம்மாசனத்தில் யார் உட்கார்றது, நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ராமர் ரொம்ப சமாதானப்படுத்தினோடனே அவன் என்ன சொல்கிறான், நான் உங்களோட பாதுகையை எனக்கு கொடுங்க, நீங்கள் உங்களோட செப்பல் நீங்கள் காலில் போட்டு நிற்கல இல்லையா செருப்பு, அந்த செருப்பை கொடுங்க, உங்களோட பாதுகையை, அதை உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக நான் அந்த சிம்மாசனத்தில் வச்சு, அதுதான் நான் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ், அதுதான் ரூல் பண்ணணும், நான் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ், நான் ராஜாவாக நான் இருக்கவே மாட்டேன், நான் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இருப்பேன், அதனால் உங்களோட பாதுகையை கொடுங்க, அதுதான் ராஜாவாக, நீங்கள் வர வரைக்கும் உங்களோட பாதுகை தான் ராஜாவாக இருக்கும், நான் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இருப்பேன், நான் நந்தி கிராமத்தில் தான் இருப்பேன், நான் அயோத்தியில் போய் அரண்மனையில் போய் நான் வாழவே மாட்டேன், நீங்கள் 14 வருஷம் நீங்கள் காட்டில் இருக்கேன்னா
நானும் அந்த 14 வருஷம் நந்தி கிராமத்தில் இதே மாதிரி மரபுரியை போட்டுட்டு இதே மாதிரி தவ வாழ்க்கை தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவனுக்கு பாரு, பரதன் வந்து எப்பேற்பட்டவன் பாரு, ராமரை தான் காட்டுக்கு போக சொன்னாரே தவிர லக்ஷ்மணன் கூட வந்தான். பட் பரதனை ராஜாவாகன்னு சொன்னான். பட் அந்த ராஜாவை கூட நான் ஆக மாட்டேன், எங்கள் அண்ணாவுக்கு கிடைக்க வேண்டியதை நான் என்ஜாய் பண்ண மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ உயர்ந்த உள்ளம், அந்த மனசு எவ்வளோ உயர்ந்த மனசு, நல்ல எவ்வளோ மாரல் அது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ராமரோட பாதுகையை வாங்கி அதை தன்னோட தலையில் வச்சுட்டு ஊர்வலமாக அப்படியே எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போய் அந்த பாதுகையை அந்த சிம்மாசனத்தில் வச்சு அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறான். அதை வந்து ராஜாவாக்கி தான் வந்து அதனுடைய பிரதிநிதி, நான் ராமனோட பிரதிநிதி தான், நான் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 14 வருஷம் நந்தி கிராமத்திலேயே இருந்து தான் அவன் ரூல் பண்ணுறான். அப்போ அவன் ராமர்கிட்ட சொல்லிடுறான், 14 வருஷம்தான் கரெக்டாக நான் காத்துட்டுருப்பேன், 14 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துடணும் அயோத்திக்கு, நீங்கள் வரத்துக்கு டிலே ஆச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நெருப்பு மூட்டி அதில் குதிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ராமர் சொல்கிறார், கவலையே படாத, 14 வருஷம் நான் நல்லபடியாக என்னுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு நான் அயோத்திக்கு திரும்பி வரேன் அப்படின்னு அவனுக்கு வாக்கு கொடுக்குற. பரதன் வந்து அவருடைய பாதுகையை கொண்டு போய் அங்கே வச்சு அதை வந்து அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக அவன் ரூல் பண்ணி நந்தி கிராமத்தில் இருந்துட்டு அவன் ரூல் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் இங்கே இவன் சித்திரக்கூடத்தில் இருக்கா. சித்திரக்கூடத்தில் இருக்கும்போது நிறைய முனிவர்கள் எல்லாம் போய் மீட் பண்ணுறா, அகஸ்தியரை பார்க்குறா, வசிஷ்டரையும் அருந்ததியையும் வசிஷ்டரை போய் பார்க்குறா. வசிஷ்டரோட ஒய்ஃபு தான் அருந்ததி. அருந்ததி வந்து சீதைக்கு தன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் நிறையா அவள் கொடுக்குறா. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஜுவல்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணிதுங்கிறது அப்புறமா தெரியும். அவனோட தன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் அவள் கொடுக்குறா, அதெல்லாம் வாங்கிக்கிறா. அப்புறம் நிறைய முனிவர்கள் வந்து இவாளை மீட் பண்ணுறா. அங்கே இருக்கிற சின்ன சின்ன சில சச்சரவுகளெல்லாம் அவள் தீர்த்து வைக்கிறா. அப்படி 10 வருஷம் ஓடிடுறது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.